கோர்ஸ் வந்து அன்னையிலிருந்த பற்றி இன்னைக்கு வந்ததுக்கு பொறுத்தா இருந்த மாதிரி தெரிஞ்சு. இது கோர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன். நான் நாலேஜபிளாக இருக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக சாரோட வீடியோஸ் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதுலேருந்து நிறைய கெயின் பண்ணியிருக்கேன். இந்த செஷன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு பைப்பிங் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆக்சுவலாக டிசைனிங் இந்த பைப்பிங் லேஅவுட்டை வச்சுட்டு அப்புறம் ட்ராயிங் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ட்ராயிங் லேஅவுட்டு பைப்பிங் எப்படி ட்ராயிங் ரீட் பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் எப்படி செலெக்ஷன் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. பேசிக் நாலேஜு, மெக்கானிக்கல் என்னென்ன ஸ்கோப். சாந்தி, நான் வந்து சென்னை தாம்பரத்துலேருந்து வரேன். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து எப்படி ரீட் பண்ணணும், இன்னும் அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டதோட அதோட ஃபீல்டை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒன் டே கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை விட இது 100% எனக்கு ஃபுல்ஃபில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தது. ஸோ எல்லாருக்கூடையும் வந்து ஒரு தெரியாதவங்க மாதிரியே பழக முடியல, எல்லாருமே தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தது. நான் வந்து பேசிக்காக கற்றுனாங்க, ஆனால் ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டாகவே எல்லாருமே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆயில் அண்ட் கேஸ் இருந்த ஐடியாவும் இல்லை. குலாஷிக், நான் காரக்குடியிலேருந்து வரேன். இப்போ வந்ததில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் நடத்த இன்னும் வெல்லிங் ஆச்சு. ஓகே, இது வந்து இன்னும் கற்றுக்கலான்னு. நன்றி, தேங்க்யூ. வெற்றிகரமாக எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் பண்ண நினைக்க ஆஃபர் கொடுக்க வேண்டியது. நான் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. இவருக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ விஷ்ணு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட விஷ்ணு, நம்ம தூத்துக்குடி. இந்த ஒர்க் ஷாப் இதில் பைப்லைன் ட்ராயிங் பார்க்குறது எப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, ஒர்க் ஷாப்புக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 9. 10க்கு 9. நன்றி, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டேன். என் பேர் பசிகரன் சார். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கி. இந்த கோர்ஸ் வந்து அன்னையிலிருந்த பற்றி இன்னைக்கு வந்ததுக்கு பொறுத்தா இருந்த மாதிரி தெரிஞ்சு. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் 5க்கா சார்? 10க்கு 9 கொடுக்கலாம் சார். நன்றி. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், சைபர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன். இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, டைமண்ட் சென்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், டிடிஎன்டி சிம்பிள், டிராயிங் ஷீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங். கண்டிப்பாக வேலையோட தான் வெளியே போவீங்க. இது கோர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன். நான் செக்ஷன் வந்து நல்லா நடத்துனாங்க. எனக்கு வந்து பைப்பிங் நாலேஜ்லாம் கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தால் வந்து இங்கே வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து கற்றுப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும், நாலேஜபிளாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரைனிங் பண்ணால். ஆக்சுவலாக சாரோட வீடியோஸ் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதுலேருந்து நிறைய கெயின் பண்ணியிருக்கேன். வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த பைப்லைன்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்தேன். மோர் தென் எனஃப் சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கு பிடிச்ச செஷன் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து இந்த லைனப், இந்த பைப்பிங். ஆமாம், லைன். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 9 கொடுக்கலாம் சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு பைப்பிங் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆக்சுவலாக டிசைனிங் ஃபீல்டில் 2D ட்ராயிங் 3D ட்ராயிங் தான் பார்த்துருக்கோம். இப்போ சார் சொல்லி கொடுத்து இப்போ ட்ராயிங் எப்படி வந்து ஒரு பைப்பிங் ட்ராயிங் கொடுத்தா எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராக்டிக்கலாக நல்லா இருந்துச்சு செஷன் எல்லாமே. இந்த பைப்பிங் லேஅவுட்டை வச்சுட்டு அப்புறம் ட்ராயிங் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது. அதுக்கு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ட்ராயிங் லேஅவுட்டை பைப்பிங் எப்படி ட்ராயிங் ரீட் பண்ணோம் சொல்லி. இன்றைக்கி வந்து நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் எப்படி செலெக்ஷன் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. பேசிக் நாலேஜு, மெக்கானிக்கல் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். முக்கியமாக எனக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ பைப்பிங் எப்படி
ஸ்கூல் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. டிசைனு ஃபர்ஸ்ட் மேனுவலாக எப்படி போடுறது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டைப்பிங் எப்படி செலெக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, அது நல்லா இருந்துச்சு. சாந்தி, நான் வந்து சென்னை தாம்பரத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து இந்த ஆல்ரெடி நான் டிசைனிங் லைனில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் இருக்கேன். பட் பைப்பிங் இது வந்து எனக்கு பேசிக் நாலேஜ் ஓரளவுக்கு தெரியும். பட் இங்கே வரும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து எப்படி ரீட் பண்ணணும், இன்னும் அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டதோட தெரியும். பட் இங்கே ப்ராக்டிக்கலாக இவங்க சொன்னதும் அதோட ஃபீல்டை எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 1 day கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை விட இது 100% எனக்கு ஃபுல்ஃபில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எது மேண்டட்ரியோ இந்த 1 dayல எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த ஃப்ரெண்டு சொல்லி தான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே நான் வந்து பேசிக்காக கற்றுக்கலாம் பார்த்தேன். ஆனால் ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டாகவே எல்லாமே ஓரளவு கற்றுக்கிட்டேன். அப்புறம் நிறைய டயக்ராம்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன், நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராக்டிக்கல் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ணப்பா யூஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, ரேட்டிங் 9. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்டிங் எனக்கு ஆயில் அண்ட் கேஸ் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ ஓரளவு நல்ல இன்டர்மீடியட் ஐடியா இருக்கு. அப்புறம் எப்படி அந்த டிராயிங்ஸ்லாம் பார்க்கறதுன்னு ஓரளவு ஐடியா இருக்கு சார். ஆஷிக், நான் காரைக்குடியிலேருந்து வர்றேன். முன்னாடியே வந்து சாரோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நான் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடியே. இப்போ வந்ததில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் நடத்த இன்னும் வெல்லிங் ஆச்சு. ஓகே, இதுலேருந்து இன்னும் கற்றுக்கலான்னு. இடையிலையும் நான் சில டவுட் கேட்டேன், அதையும் சார் கிளியர் பண்ணார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.